எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்கி இருக்கு, ஏற்ற வேளையில நீர் அவற்றுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர் அப்படிங்கிற வரிகள் மூலமா படைப்பின் ஆரம்பம் ஒரு தூய்மையான அன்பான வடிவமைப்பை கொண்டிருந்தது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த ஒரு சின்ன மாற்றம் நடக்குது. கரெக்ட். இங்கேதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தோணுது. ஆரம்பத்துல பூமி எந்த அழிவும் இன்றி முற்றிலும் மகிழ்ச்சியானதாகவே படைக்கப்பட்டதுன்னும், அன்பின் சட்டத்தை மீறியதாலேயே துயரமும் மரணமும் வந்தன அப்படின்னு இந்த தரவுகள் சொல்லுது. இது கேட்பதற்கு நல்லா இருந்தாலும் இதை நாம எப்படி நடைமுறையில புரிஞ்சுக்கிறது? சரி, ஆசிரியர் முன்வைக்கும் வாதம் என்னன்னா, இயற்கை அப்படிங்கிறது படைப்பாளரின் அன்பை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி. ஒவ்வொரு மலரும் ஒவ்வொரு புல் நுனியும் ஒரு நுணுக்கமான பராமரிப்பை காட்டுது. ஒரு கண்ணாடின்னு சொல்றீங்க, ஓகே. ஆனா மனித குலம் பாவம் அல்லது மீறல் அப்படிங்கிற ஒன்னின் மூலமா அந்த இயற்கையான அன்பின் சட்டத்தை உடைத்த போது அந்த கண்ணாடியில ஒரு விரிசல் விழுந்துருச்சு. அட, விரிசல் விழுந்துருச்சு.